ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிஜியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்டு ஒரு சில எஜுகேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்துருக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பிஜி அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஃபார் டே 3 டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த அந்த கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த வருஷத்துக்கு இன்னும் லிஸ்ட்டு வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த வருஷத்துக்கு இப்போ தான் நமக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஷெடியூல் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஷெடியூல் கொடுத்தாங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து என்ன இருக்குது, பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன், அதேமாதிரி பிடி டு பிஜி, அதேமாதிரி செகண்ட் இயர் டு அந்த ப்ரொமோஷன்ஸு அண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸு. ஸோ இதெல்லாமே போன பிறகு தான் நமக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எஸ்எம்சி ஸ்டாஃபாக போகணுன்னு நினைக்கிறேன், எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ணி பாருங்கள், அதில் எந்த சப்ஜெக்ட் வந்து இருக்குது, நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் நியர்பை ஸ்கூல் இதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்கூலு, அது வந்து கோ எஜுகேஷனாக, பாய்ஸ் ஸ்கூலாக, கேர்ள்ஸ் ஸ்கூலாக, நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது ஃபைனல் கிடையாது. இது வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஒரு சில பேர் கேட்டாங்க அதோட பிடிஎஃப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. நமக்கு ஃபைனல் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு, சரிங்களா, ஃபைனலாக இந்த கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று கிடைக்கும். அதுக்கடுத்து கம்ப்ளீட் ஆன பிறகு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போனாங்களோ அல்லது ப்ரொமோஷனில் போயிருக்காங்களோ அதோட ஃபைனல் லிஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஃபைனல் லிஸ்ட்டு கிடைக்கிறப்ப நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? எல்லா சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் சுவாலஜி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சுவாலஜி பார்த்தீங்கன்னா பயாலஜி போஸ்ட்டை நிறைய இடத்துல மாற்றிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா நமக்கு அந்த போஸ்டிங்கே குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? எல்லாமே பயாலஜி போஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. பாட்னியுமே நிறைய ஸ்கூலில் இல்லை, பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.